அண்ணாவை பற்றி நான் எழுதின ஹிந்துவில் எழுதின கட்டுரைகளை வந்து அவர் ராம் கிட்ட சிலாகிச்சு ஒரு தடவை பேசினதை ராம் எனக்கு சொன்னார், எழுதினார். அதெல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அவரோட தொடர்பு போயிடுச்சு. நான் இங்கே இந்த ஊர்லேயே இல்லையே. அந்த 40 வருஷத்தில் 34 வருஷம் நான் அந்த ஊரில் இல்லை. இப்போ கலைஞரை பற்றி இது மாதிரி ஒரு புத்தகம் எழுதணும்னு உங்களுக்கு தோணும்? இல்லை அது அந்த அண்ணா புத்தகத்துலேயே நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் கலைஞரையும் எம்ஜிஆரையும் பற்றியும் நிறைய இருக்கும், தகவல்கள் இருக்கும். கலைஞரை பற்றி எழுதணுன்ட்டு நான் பெரியாரை பற்றி எழுதணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அண்ணா வந்த பிறகு அது வந்து பெஃபிட்டிங்காக இருக்கும், அவருடைய ஆசிரியரை பற்றி எழுதிடுவோம் அப்படின்ட்டு. அதற்கு வாய்ப்பு வரலை. அவர்கள் ஏற்கனவே வேற ஒருத்தரை அதை எழுதுறதுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, எம்ஜிஆரை பற்றி நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதாவது என்னுடைய மனதில் கலைஞர் வந்து ஒரு அரசியல் தலைவர், எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு முழுமையாக என்னால் நான் சொல்கிறது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவர் வந்து ஒரு பெரிய முழுமையான ஒரு அரசியல் தலைவராக உங்களால் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்க முடியல. ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுதான். ஸோ அதனால் இதை எழுதலாமா? அவர் வந்து ஒரு பெரிய நடிகர். அவர் வந்து அவரளவுக்கு வந்து மக்களை வந்து ஈர்த்தவர்கள் யாரும் கிடையாது. அவருக்கு இருந்த கரிஸ்மா மாதிரி அன்னைக்கும் சரி அதுக்கு பின்பும் சரி யாரும் இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம எழுதுறது வந்து இப்போது அண்ணாவை பற்றி எழுதிட்டோம், அடுத்து எம்ஜிஆர் பற்றி தான் எழுதணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் அவர்கள் வந்து இல்லை நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை எழுதும்போது எழுதின பிறகும் அப்படியே எனக்கு அவரை பற்றிய எண்ணம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். இன்றைக்கி தமிழகத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கு 2வது அல்லது 3வது அடித்தளமிட்டவர் அவர். இன்றைக்கி இவ்வளவு ஹியூமன் ரிசோர்ஸஸில் நம்ம சிறந்திருக்கோம்னா அவர் கொண்டு வந்த +2, அவர் கொண்டு வந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதுதான். இன்றைக்கி இது வந்து ஒரு மருத்துவ சுற்றுலாவுக்கு ஒரு பெரிய மையமாக இருக்குது இன்றைக்கி. அப்படின்னா அதற்கு காரணம் அவர் தொடக்கத்தில் வந்து அப்பல்லோவுக்கு கொடுத்த அனுமதி. ஹை டெக் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் செக்டரில் வர்றதுக்கு அவருக்கு முதல்ல தயக்கம் இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த தயக்கத்தை ஓவர் கம் பண்ணி அவர் பண்ணார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேந்திரமாக நம்ம இருக்கோம்.